ஐ திங்க் இது ரேஞ்ச் ரோவரில் புதிய மாடல் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பென்ஸ் கார் ஒன்று தான், செமையாக இருக்குது. டால் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ஏதோ இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சொன்னால் லாஸ்ட் வீட்டில் சொன்னது தான், நான் வந்து என் ஃபோனை விற்றுட்டு தான் என் ரூமுக்கு காசு கொடுத்துருக்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி 10:30 வெளியே தான் வந்திருக்கிறேன். இப்போ எப்படி அந்த ஹோட்டலில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறேன்னு தெரியல. திருப்பி நான் ஹோட்டல் போகும்போது எப்படியும் லக்கேஜை ரெடி பண்ணியே வச்சுருப்பான்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக ஒரு ஐடியாவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு செய்ய போகிறேன்னு சொல்லி. நான் இதை கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் டைம் தாங்க, நான் கொஞ்சம் சேர்த்து டக்குன்னு ஒரேடியாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் டைம் தான் எனக்கு தந்துருக்குறான். ஸோ அந்த டைமுக்கு இடையில நான் ஹோட்டல் காசை கொடுக்கணும். அப்படி ஹோட்டல் காசை நான் கொடுக்காட்டி ஹோட்டல்லேருந்து வெளியே தான் வரும், ரோட்டில் தான் தூங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன செய்கிறேன்னு ஒன்றுமே தெரியலை. கோப்ரோ அண்ட் என்ன ஃபோன், அதை விட கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது. அதுகளில் ஏதாவது ஒன்று வித்து சாரி ட்ரை பண்ணலான்னு தான் பார்க்குறேன். பட் அது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு தெரியல அந்த இதுகளை விற்கும்போது. வி வில் சி. உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ. போஷ். ஸோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. ஹெல்த்துக்கு அஷூரன்ஸ் போடணும். ஸோ அந்த வேலையை போய்ட்டு பார்க்கணுன்னா அது முடிய அடுத்தது ஏதாவது ஒன்று செஞ்சு தான் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். எதை விற்கிறது, எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியலை. 3 நாளுக்கு தங்க போனால் 110 யூரோ வேணும். 27ஆம் தேதி தான் இந்த ராம்தேவ் வெள்ளிக்கிழமை. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அதுக்கு இடையில் என்ன நடக்க போதோ தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. ரோட் ரைஸ் கடவுள் விட்ட வழின்னு போய்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் சாப்பிடலை, இனி தான் சாப்பிட போகணும். இப்போ இந்த மெடிக்கல் வேலையை ஒருக்க போயிட்டு பார்த்தா நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுக்கு ஃபோட்டோகாப்பி அது இதை அடிக்கணும், அதையும் செய்யணும். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது செய்வோம், அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செம்மையான ஒரு வண்டி ஒன்று நின்றுட்டு இருக்குது. ஐ திங்க் இது ரேஞ்ச் ரோவரில் புதிய மாடல், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குவாலிட்டி இல்லை, ஸ்போடி சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் பட்ட கத்தி வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அது எப்படியுமே மிச்சம் ஒரு 1.5 லட்சம் யூரோக்கு மேலேயே வரும். செம்மையான காருங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது வீலுக்குள்ளே. பட் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதில் உங்களுக்கு காட்டி ஆகணுன்ற ஆசை ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பென்ஸ் கார் ஒன்று தான், செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைகர் அதாவது ஒரு சில ஒன்று செமையாக இருக்குது. கிழக்கு இருக்கிற டோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு எடுக்கலான்னு வந்தேன், ரோடாக இருக்குது, அதுதான் வெயிட் பண்ணி இருக்கிறேன். நல்ல விஷயம் ஒன்று தான் இது, டெய்லி கொடுக்குறது. காசு செலவழிக்கிறது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி இதுதான். ஸோ ஓகே தான், சுத்தமாக காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சத்தியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோனை விற்றுட்டேன். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தான், இன்னையோட முடியுது. நான் 2 நாள் ஒரு நாள் நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறேன் அவன்கிட்ட, எப்படியாச்சும் நான் ஹோட்டல் இதை கட்டுறேன்னு. எப்போ தருவாங்க? எஸ். ஸோ சாப்பாடு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வேலையை போக வேண்டிய. இப்போ ஹோட்டலில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் காசு கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறேன், எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு. ஏதாச்சும் கொஞ்சம் என்னுடைய ஏதாவது ஸ்டிக்குங்க, ஒயிட் பாடுங்க, அதுங்க இதுங்களை கொஞ்சம் விற்று ஏதாச்சும் ஒரு ரொட்டீன் ஒன்று அடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆக்சுவலி அது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் டைம் கேட்டிருக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமாச்சும் டைம் ஒன்று தாங்கன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மெயினான ஒரு ஃபுட் ஒன்று தந்துருக்குறாங்க. அது முடிய ஓகே, அது முடிய ஒரு ஃபோமாசி ஒன்று தந்துருக்குறாங்க, சீஸ் அது ஒன்று தந்துருக்காங்க. அப்புறம் ஒரு பான், ஒரு ஆப்பிள் தந்துருக்குறாங்க. இந்த பேக்கில் என்னென்ன தந்துருக்காங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜோகட் மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று தந்துருக்காங்க. அண்ட் ஒரு 17 ஃபிஷ் ஒன்று தந்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சாக்லேட்
சின்ன கேக் மாதிரி ஒன்று தந்துருக்காங்க, அப்புறம் ஒரு பான் ஒன்று தந்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவங்க நமக்கு தந்த ஃபுட். இதுக்கு பேர் வந்து ரவியல் அப்படின்றது, ரவியல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். இது வந்து என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு ஐட்டம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவிக்கணும், அவிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நூடுல்ஸ் செய்கிற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்கிறது. ஆனால் இந்த ஐட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளுக்கு ஒரு ஐட்டம் சும்மா டேஸ்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பொலோனியா சோஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஒனியன் கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி அந்த சோஸை போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ரவியோல்ன்றது இதில் பார்மேசன் போட்டிருக்கிறாங்க. அது ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்மேசன் சொன்ன ஒரு சீஸ் ஐட்டம் மாதிரி வந்து சலாதுகளுக்கு டெக்கரேஷனுக்கு போடுறது. பார்மேசன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், செம்ம டேஸ்டி. ரவியலில் இது போட்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் நான் சொன்ன பொலோனியா சோஸுன்னு, அதில் அந்த இது செம்ம ருசியாக இருக்குது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாகவே இருக்குது. ரவியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபோமாஸ் மாதிரியான ஐட்டங்களை செஞ்சுட்டு கூட இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். லைக் நூடுல்ஸ் மாதிரியே இது ரவியல்ன்றது. ரவியல் செம்மையாகவே சாப்பிட்டேன், நல்ல ருசியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை. அண்ட் பான் ஒரு பானையும் அதோட டச் பண்ணி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அனியா வேறே அலட்டி, என்னடா செய்ய போகிறோம், எப்படிடா இதை செய்ய போகிறோம். சரி, வெளியில் போய் நாட்டு மக்களோட அழகாக பழகினாங்கன்னா நாட்டு மக்களுங்க பைத்தியக்காரனுங்களாக இருக்கிறானுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே சாப்பிட்டேன். அடுத்தது நீ எப்படியாவது என்ன மெடிக்கலாக செய்யணும், அது முடிய மற்ற வேலையில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பின்னேறதுக்கு கடையில் காசு கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்க போகிறோன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நைட் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு வந்தேன் அந்த மத்தியானம் சாப்பாடு இருக்கிற இடத்துல. பட் இங்கே வந்து இப்போ குளிர் டைம்னா 2 டைம் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து அதுதான் அந்த காலையிலே கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ், அது நைட்டுக்கும் சேர்த்து தான். நான் இப்போ வந்தேன், பட் அது க்ளோஸ் பண்ணியிருக்குது. திருப்பி போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து காசு வந்து நான் நாளைக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை, எப்படி நான் அந்த காசை கொடுக்க போகிறேன்னே தெரியலை. எப்படியாவது நாளைக்கு இடையில் காசை கொடுத்தாகணும், இல்லைன்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே போக வேண்டி வரும், அதையும் வேறு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டுக்கு நான் காலையில் மத்தியானம் வாங்கின சாப்பாடில் கொஞ்சம் கிடக்குது. ஸோ ஓகே தான்.